ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு உங்களோட ஒரு வசனம் பேசுகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 51 அதிகாரம் 3வது வசனம். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது அப்படின்னு சொல்லி தாவீது ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, உமக்கு பிடிக்காத நான் எவ்வளவு செய்துட்டேன், அந்த பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்குது, என் பாவங்களை சுத்திகரிங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறாரு. அதுபோல நீங்களும் எனக்கு எந்த காரியமே வாய்க்கவே மாட்டேங்குது, எனக்கு கல்யாணம் ஆகல, குழந்தை பிறக்கல, வேதனையா இருக்குது, கோர்ட்டு கேஸா இருக்குது, நோயா இருக்குது, வேதனையா இருக்குது, நீங்க புலம்பி கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய பாவங்கள் நீங்க அறிக்கையிடணும். சரிங்களா? தாவீது எவ்வளவு விசுவாசமா ஜெயிக்கிறான்னு சொல்லி இந்த சங்கீதத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. சரிங்களா? அவரு பயங்கரமா ஜெயிப்பாரு. என் பாவம் எனக்கு முன்பாக நிற்குதுன்னு சொல்லி அறிக்கைடுறாரு. நீங்களும் அறிக்கையிடுங்க. நீங்களா உங்க பாவங்கள் நீங்க தேடி பாருங்க. எவ்வளவு பாவங்கள் செய்திருப்பீங்க. நீங்க பாவம் செய்யலையா? உங்க அப்பா அம்மா எவ்வளவு பாவம் செய்திருப்பாங்க, சாபமா இருக்கும். சரிங்களா? ஆண்டு சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரே, ரத்தத்தினாலே என் பாவங்கள் எல்லாம் சுத்திகரியும், எங்கள் பாவங்களை சுத்திகரின்னு சொல்லி ஜெபிங்க நல்லா. அப்ப ஆண்டு சுத்திகரிச்சுட்டாருன்னா ஆண்டு உங்க செய்ய நினைச்சு தடைப்படாது. நானுமே ஒரு சாட்சி சொல்றேன் கேளுங்க. நான் ஆரம்பத்துல கடந்து வந்த நாட்கள்ல எவ்வளவு பாவங்கள் செய்துட்டு எத்தனை பேர்த்த அடிச்சிருக்கிற, துன்படுத்திக்கிறேன், வேதனைப்படுத்திக்கிறேன். அந்த பாவம்லாம் எப்போது எனக்கு முன்பாக நின்னுச்சு. நான் என் பாவத்தை எல்லாம் நான் ஒப்பு கொடுத்த ஆண்டு சுத்திகரிச்சுட்டாரு. இப்ப ஆண்டு எனக்கு செய்ய நினைச்சு தடைப்படல. அது மாதிரியும் நீங்களும் உங்களுடைய பாவங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய நினைச்சு தடையே படாது. எத்தனை பெரிய பிசாசு போராட்டம், ஒரு புள்ளி சுனி கட்டில் உங்களை வச்சாலும் எதுவுமே வாய்க்காது. உங்களுடைய பாவங்கள் அறிக்கிறவங்க கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சரிங்களா? சோர்ந்து போகாதீங்க. மனிதனுக்கு முன்பாக உங்களுடைய கண்ணீர் வடிக்காதீங்க. தயவு செய்து ஆண்டவருக்கு முன்பாக கண்ணீர் வடிங்க. நாளைக்கு சர்ச்சைக்கு போகணும். ஞாயிற்றுக்கிழமை விசுவாசமா இருங்க, ஜெபிங்க. சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. அதே மாதிரி எனக்காக ஜெபிங்க. சரிங்களா? எனக்காக எங்க வீட்டுக்காகவும் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். காட் பிளஸ் யூ.